இன்றைக்கு நம்ம சேனலில் அமெரிக்கன் ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்க போகிறோம். டோன்ட் ப்ரீத் 2. இதில் ஃபஸ்ட் பார்ட் ஒன்று இருக்குது. அதில் வில்லன் இவன் தான், இந்த தாத்தா நார்மன். இந்த நார்மன் நேவியில் ஒரு காலத்தில் வேலை பார்த்துருக்கான், அதாவது கடற்படை முத்திரை வீரன். இதனால் சாதாரணமாக யாரும் இவனை அடிக்க முடியாது. இவன் கொலை ரேப்பெல்லாம் பண்ணியிருக்கான். இது எல்லாமே கண்ணு தெரியாமல் பண்ணியிருக்கான். ஆமாம், நம்ம வில்லனுக்கு கண்ணு தெரியாது, ஆனால் கேட்கும் திறன் பயங்கரமாக இருக்குது. சரி, இவனோட குடும்பம் பார்த்தா இவனோட ப்ரெக்னென்ட் ஒய்ஃபை யாரோ ஒருத்தங்க தண்ணி அடிச்சுட்டு காரில் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்னையிலேருந்தே இவனுக்கு ஒரு குழந்தை வேணும்னு கொஞ்சம் வெறியாக தான் சுற்றிட்டு இருக்கான். இந்த பாட்டில் இவன் தான் ஹீரோ. டைரக்டர் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கான் நல்லவனா காட்ட. வாங்க போய் பார்க்கலாம். இந்த படத்தோட முழு கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு குட்டி சம்மரி. நம்ம ஹீரோ நார்மனோட வீட்டுக்குள்ள சில வெளியாட்கள் உள்ள குதிச்சு அவனோட குழந்தைய கடத்திட்டு போறதுக்கு பிளான் பண்றானுங்க. நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாட்டினாலும் அவனோட காது நல்லா கேட்கும். இது போக அவன் வீட்டோட ப்ளூ பிரிண்டே அவன் மண்டைக்குள்ள தான் வச்சிருக்கிறான். எது எங்க இருக்குன்னு நல்லாவே அவனுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஹீரோ இந்த குழந்தைய காப்பாத்துவானா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த படத்துல பார்க்க போறோம். வாங்க டோன்ட் ப்ரீத் 2 முழு கதைக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடு எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த வீட்டில இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு குட்டி பொண்ணு நடந்து போய் மயங்கி கீழே விழுறா. நம்ம கதையில் 8 வருஷம் தள்ளி வந்தா இப்போ மயங்கி விழுந்த அதே பொண்ணு நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கா. எப்படி ஹீரோக்கு இந்த பாட்டில் குழந்தை? சரி பார்க்கலாம் வாங்க. ஹீரோ நம்ம பொண்ணை அந்த அளவுக்கு வெளியே விடுறதே இல்லை. சின்ன வயசுல இருந்தே ஸ்கூலுக்கும் அனுப்புறதில்ல, வீட்டிலேயே எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான். ABCDல இருந்து சர்வைவல் லெசன்ஸ் வரைக்கும், அதாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலையில தன் உயிரை எப்படி காப்பாற்றி கொள்றது வரைக்கும் நம்ம ஹீரோ தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இதே நாளில் நம்ம பொண்ணு சர்வைவல் டெஸ்ட்ல தோத்து போயிட்டா. ஹீரோவுக்கு ஒரு ஹேர் கட் கொடுத்துட்டு இருக்கும்போது, எனக்கு இந்த ஒயிட் ஹேர் அம்மா கிட்ட இருந்து வந்துச்சா, அம்மாவோட ஃபோட்டோ எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ, ஃபோட்டோ எல்லாம் நம்ம வீட்டோட சேர்ந்து எரிஞ்சு போச்சு, உங்ககிட்ட தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படின்னு ஒரு ஹார்ன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா ஹெர்னாண்டஸ்னு ஒரு பொண்ணு. இந்த டவுனில் எல்லாருக்கும் குட்டி குட்டி செடிகள் ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துல விற்கிறவ. இன்னைக்கு உன்னோட குழந்தை ஃபீனிக்ஸை டவுனுக்கு கூட்டிட்டு போட்டுமா, 3 மாசமாச்சு, பாவம் வீட்டிலேயே தான் அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்குறா. ஹீரோ அதுக்கு முடியவே முடியாது, அவள் சர்வைவல் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டா. அதுக்கு ஹெர்னாண்டஸ், இப்படியே உன் வீட்டில் பூட்டி வச்சிருந்தீன்னா ஒரு நாள் அவள் ஓடி போயிடுவா, அப்போ நீ வெறும் கையாக தான் நக்கணும் அப்படின்னு சொல்லுவா. ஹீரோவும் அதை யோசிச்சு பார்த்து, சரி ஷேடோவையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைப்பான். ஷேடோ ஹீரோவோட நாய், ஒரு பயங்கரமான ராட்வீலர். ஏன் நம்ம ஹீரோ இப்படி இருக்கான்னு உங்களுக்கு தோணலாம். ஏற்கனவே அவனோட முதல் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுச்சு. இவனுக்கு கண்ணு வேற தெரியாது. ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை இல்லை, வெளியே இவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா இவனால அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவன் கண்ணுக்கு எல்லாமே இருட்டு தான். ஆனால் நம்ம வீட்டில் நம்ம ஏரியாவில் சார் தான் கிங்கு. நம்ம தனுஷ் அதில் யங்குன்னு சொல்லாமல் கிங்குன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு சில விஷயம்லாம் மாறவே மாறாது. சரி பரவாயில்ல. டவுனில் இருக்கிற பார்க்கில் ஷேடோவையும் ஃபீனிக்ஸையும் ட்ராப் பண்ணிட்டு பக்கத்தில் செடி விற்க போயிடுவா ஹெர்னாண்டஸ். பார்க் பக்கத்தில் ஒரு ஷெல்டர் இருக்குது. முடியாதவங்க அனாதைங்க எல்லாரும் இங்கே தங்கிக்கலாம். அங்கே இருந்து சில குழந்தைகள் விளையாடுறத பார்த்து நம்ம பொண்ணுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. இந்த ஷெல்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டோரில் ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்குது. டாக்டர் தாமஸ்னு ஒருத்தனை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர் மனித உறுப்புகளை கடத்துறவன். சரி டைம் ஆச்சு போகலான்னு அந்த குட்டி பொண்ணு வாஷ்ரூம் போயிட்டு கிளம்பும்போது வாசலில் ஒருத்தன் வழி விடாமல் இருக்கிறான், ரேலன். இதை பார்த்த நம்ம ராட்வீலர் சும்மா விடுமா அப்படின்னு கத்திச்சு பாருங்க. கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குன்னு பயந்து ஒதுங்கி போகிறான். ஃபீனிக்ஸ் காரில் ஏறினதுக்கப்புறம் இந்த ரேலனும் அவனோட காரில் ஏறிட்டு ஃபாலோ பண்ணுறான். ஹெர்னாண்டஸ் ஃபீனிக்ஸை வீட்டில் விடும்போது, இன்றைய நாள் இனிதாகவே போனது, அடுத்த வாரமும் நான் அவளை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ, முடியவே முடியாது, வேற எப்பயாச்சும் பார்த்துக்கலான்னு சொல்கிறதுனால ஃபீனிக்ஸ் டென்ஷன் ஆகி சம கோமா உள்ளே போகிறான். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். அதே நாள் நைட்டு ஹெர்னாண்டஸ் போகிற வழியில் ஒரு கார் ரோடை பிளாக் பண்ணி நிற்குது. யாருன்னு போய் பார்த்தா இந்த ரேலனும் அவன் வீணா போன ஆட்களும். இவ காரில் இருந்து இறங்கின கேப்பில் அவள் ஒருத்தன் அவளோட காரில் பின்னாடி இருக்கிற சீட்டில் ஏறிட்டான். இவ திரும்பி வண்டிக்கு வந்து 911 அவசர உதவிக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவளோட கழுத்தை நெரிச்சு சுத்திலாலேயே அடித்து கொலை பண்ணிட்டான். அடுத்த ஸ்டாப் இவங்களுக்கு எங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபீனிக்ஸோட வீட்டுக்கு தான். இந்த வீட்டில் ஷேடோவையும் கண்ணு தெரியாத இந்த ஹீரோவையும் தாண்டி ஃபீனிக்ஸை தூக்கிடுவானுங்களா? பார்க்கலாம்.
வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய காலியான இடத்துல 2 பேர் வரானுங்க. ஒரு சைலன்சரை வச்சு ஷேடோவை ஈஸியாக போட்டுட்டானுங்க. பாவம் செத்துடுச்சு. நம்ம ஹீரோ ஷேடோவை காணோன்னு அதுக்கு பசிக்கும்னு சாப்பாடு எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே தேட போயிட்டான். இந்த நேரத்தில் இவனுங்க 2 பேரும் ஃபீனிக்ஸை தூக்க போறானுங்க. ஃபீனிக்ஸ் அவளோட ரூம்ல இன்னும் கோவமாக தான் இருக்கிறா. இப்போ ரூமுக்கு வெளியே லைட் எரியுது. டோர் பக்கத்தில் எவனோ ஒருத்தன் வரான். நம்ம பொண்ணுக்கு இது நம்ம அப்பா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. மெதுவாக கட்டில் கடியில் போய் ஒளிகிறா. அவன் உள்ளே வந்த உடனேயே கட்டில் பக்கத்தில் வரான். டப்புன்னு மேலே உள்ள பெட்டை தூக்கி பார்க்குறான். பொண்ணு இல்லை. பக்கத்தில் ஒரு கபோர்டு கீழே அவன் நவுந்து போயிட்டா. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஃபீனிக்ஸ் அவள் கையில் உள்ள ஒரு அலாம் வாட்சை தூக்கி அந்த சைடு போடுறா. அலாம் அடிக்குது. அந்த குண்டு பையனும் அந்த சைடு போடுறான். இந்த கேப்பில் ரூமை விட்டு வெளியே வரும்போது கீழே இருந்து இன்னொருத்தன் வரான். போச்சுடான்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஏணிப்படி வழியாக கீழே குதிக்கிறா. சரி எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டோன்னு மெயின் டோர் பக்கத்தில் போகும்போது அங்கே இருந்து இன்னொருத்தன் வரான். இது இங்கே நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இன்னும் வெளியே ஷேடோவை தேடிட்டு தான் இருக்கான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஓரமாக ஒரு இடத்துல ஷேடோ செத்து போய் கிடக்கிறத கண்டுபிடிச்சிட்டான். ஐயோ செத்து போயிச்சேன்னு நாயை தடவி அழுகுறான். அப்போதான் அவனுக்கு தெரியுது ஷேடோவோட உடம்புல ரத்தம். ஹீரோ நேவியில் இருந்தனால அது குண்டுக்காயன்னு அவனுக்கு தெரிய வந்துருச்சு. திடீர்னு அப்படின்னு ஒரு சத்தம். நம்ம பொண்ணை உள்ளே போனவனுங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க. இந்த சத்தம் நம்ம ஹீரோக்கு கேட்காதா? கேட்கும்ல. இவனுக்கு தான் கேட்கும் திறன் இன்னும் மிகையாக இருக்குன்னு சொன்னேன்ல. சீக்கிரமாக பாக்ஸுக்கு ஓடிப்போ அப்படின்னு கத்துறான். இவங்களோட பேஸ்மெண்ட்டில் ஒரு குட்டி இரும்பு கண்டெய்னர் பாக்ஸ் வச்சுருக்கான். அந்த பாக்ஸுக்கு தான் ஃபீனிக்ஸை போக சொல்கிறான். ஹீரோவோட கையில் சுத்திலோட பின்பகுதியை வச்சு இறக்கிட்டான். அந்த குண்டனுக்கு சத்தம் கேட்டுருச்சு. அவன் வேற வரான். சீக்கிரமாக ஃபீனிக்ஸ் ஓடி போய் அந்த பாக்ஸுக்குள்ளே போயிட்டு பூட்டிக்கிட்டா. மொத்தம் 3 பேர் வீட்டுக்குள்ளே வந்தானுங்கள்ல. அதில் ஒருத்தன் ஓடி போன ஹீரோவை தேடி போகிறான். கராஜோட ஹேண்டில் ரத்தமாக இருக்குது. கண்டுபிடிச்சிட்டோன்னு அசால்ட்டாக டோரை ஓப்பன் பண்ணான் பாருங்க. அவன் பண்ண முதல் தப்பு. ஹீரோவை தேடி போனவன் இன்னும் ஆளையே காணோன்னு அந்த சுத்தில் மண்டையன் தேடி வரான் கராஜ்குள்ளே. அங்கே பார்த்தா அவனோட மூக்கிலையும் வாயிலையும் ஒரு ஃபெவிக்விக் மாதிரி போட்டு மூச்சே விடாத மாதிரி பண்ணி வச்சிருக்கான் நம்ம ஹீரோ. ஃபீனிக்ஸ் இருக்கிற பாக்ஸை ஓப்பனே பண்ண முடியல அந்த குண்டனுக்கு. அதனால டேப் திறந்து ஒரு ஓஸ்டிபை பாக்ஸ்குள்ளே விட்றான். இது போக ஒரு கரண்ட் ஒயரையும் பாக்ஸுக்கு மேலே வச்சிருக்கான். பாக்ஸில் தண்ணி ஃபுல்லாச்சுன்னா முடிஞ்சது பொண்ணோட கதை. நம்ம ஹீரோ பேஸ்மெண்ட்குள்ளே இப்போ தான் என்ட்ரி கொடுக்குறான். ஒரு கேஸ் சிலிண்டரை ஓப்பன் பண்ணி தூக்கி போட்டு அந்த குண்டன் கூட படாத சண்டை போடுறான். கண்ணு வேற தெரியாது. இந்த நேரத்தில் வேற பாக்ஸ் கிட்டத்தட்ட ஃபுல்லாக போகுது. ஃபீனிக்ஸ் வேற ரொம்ப பயப்படுறா. ஆனால் இந்த சண்டையில் எப்படியோ ஹீரோக்கு அந்த கரண்ட் ஒயர் கையில் கிடைக்குது. அப்புறம் என்ன, திவாலி தான். குண்டை செத்தான். கேஸ் சிலிண்டர் ஓப்பன் பண்ணது வசதியாக போச்சு. 3ல் 1 காலி. சீக்கிரமாக ஃபீனிக்ஸை தூக்கிட்டு வெளியே இருக்கிற கார்டனுக்கு போகிறான் நம்ம ஹீரோ. இந்த நேரத்தில் அந்த சுத்தில் மண்டையனும் ஃபெவிக்விக் காரனும் ரேலனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டானுங்க. அவன் வேற இன்னொரு குண்டனும் ஒரு வெறித்தனமான நாயையும் கூட்டிகிட்டு வரான். கீழே பேஸ்மெண்ட் வந்து பார்த்தா அந்த செத்து போன குண்டன் கொடூரமாக இருக்கான். ஐயோ யாருடா இந்த கண்ணு தெரியாத தாத்தான்னு பதறானுங்க. இருந்தாலும் நம்ம பையனை போட்டுட்டான்னு வெறி ஏற்றிட்டு கார்டனுக்குள்ளே போய் நம்ம ஹீரோவை அடித்து கீழே தள்ளுறானுங்க. இந்த நேரத்தில் ரேலன் ஃபீனிக்ஸ் கிட்ட ஒரு குட்டி கதை சொல்கிறான். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். உன்னோட அப்பன் இவன் இல்லை, இனிய நினைவு இருக்குதா அப்படின்னு கேட்குறான். அவனோட தொப்பியை கழட்டி இப்போவாச்சும் நினைவு இருக்கான்னு கேட்குறான். என்னன்னு பார்த்தா பொண்ணுக்கு வெள்ளை முடி இருக்கிற மாதிரி அவனுக்கும் அதே மாதிரி அதே இடத்துல இருக்குது. 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடு தான் தீ பிடிச்சிருச்சு. போலீஸ் என்னைய ஜெயிலில் போட்டாங்க. அந்த கேப்பில் தான் இந்த கண்ணு தெரியாதவன் உனியை தூக்கிட்டு வந்துட்டான். நீ தான் என்னோட பொண்ணு தாரா, நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறான். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி ஓகே, இந்த தாத்தாவை கொலை பண்ணிடுங்க, என்னோட பொண்ணை வேனில் தூக்கி போட்டுட்டு கிளம்புங்கடா அப்படின்னு ரேலன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து ஒருத்தனை அடிச்சுட்டு ஓடுறான். பொண்ணு தூக்கிட்டு போனவனை போடுறான். கொஞ்சம் வெறித்தனமாக தான் போடுறான். இதை பார்த்த ரேலன் இது சரிப்பட்டு வராதுன்னு அவன் வேனில் இருக்கிற அந்த நாயை அவுத்து விடுறான். அது நேராக நம்ம ஹீரோவை மடக்குது.
அந்த கேப்ல பொண்ணை தூக்கிட்டானுங்க. நம்ம ஹீரோக்கு நாயை கொலை பண்ண மனசு வரல, அதை ஒரு கேப்ல அடைச்சு வைக்கிறான். வெளியே இருந்து வேற ரெய்லனோட பசங்க பெட்ரோல் பாட்டில் தூக்கி போட்டு வீட்டை எரிக்கிறானுங்க. வீடு கிட்டத்தட்ட ஃபுல்லா எரிய ஆரம்பிக்குது. வில்லன் வளர்த்த நாயை அவனே விட்டுட்டு போயிட்டான். ஆனா நம்ம ஹீரோ மனசு கேட்கலையேன்னு சொல்லிட்டு அடைச்சு வச்ச இடத்துல இருந்து அதை எடுத்து நாயை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துட்டான். இது இங்க நடந்துட்டு இருக்கும்போது ஃபீனிக்ஸை ரெய்லனோட இடத்துக்கே கூட்டிட்டு போயிட்டான். அங்க ஃபீனிக்ஸ் அவளோட அம்மாவை மீட் பண்றா. அவங்க அம்மா ரொம்பவே சுகம் இல்லாம ஒரு மாதிரி இருக்கா. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு, நம்ம ஒரு போதைப் பொருள் உருவாக்குற பிசினஸ் தான் பண்றோம், அதை செய்யும் போது நிறைய புகை அதுல இருந்து வரும், அந்த புகையை நான் சுவாசிச்சனால என் பிளட்டும் என் ஹார்ட்டும் நாசமாயிடுச்சு, அந்த லேப்ல இருந்து வந்த நெருப்பு தான் நம்ம வீட்டையும் எரிச்சிருச்சு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. பொண்ணுக்கு ஒரு ஜூஸ் கொடுத்துட்டு அப்படியே பழைய நினைவுகள் எல்லாத்தையும் வச்சு பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு ஃபீனிக்ஸ்க்கு லைட்டா தலை சுத்துது. அவங்க அம்மா, நான் செத்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு ஹார்ட் வேணும், அந்த ஹார்ட் என்னோட சொந்தத்துக்கிட்ட இருந்து தான் வரணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றா. ஃபீனிக்ஸ் குடிச்ச ஜூஸ்ல மாத்திரையை கலந்துட்டானுங்க, அதனாலதான் அவளுக்கு மயக்கம் வந்திருக்குது. ஃபீனிக்ஸோட ஹார்ட்டை எடுத்து தான் அவங்க அம்மாக்கு இப்போ வைக்க போறாங்க. ஹீரோவோட வீடு ஃபுல்லா எரிஞ்சு கருகிருச்சு. வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை. கண்ணு தெரியாத நம்ம ஹீரோ இப்போ எங்க போய் குழந்தைய தேடுறதுன்னு உடஞ்சே போயிட்டான். இந்த நேரத்தில் ஒரு குட்டி மணி ஆடுற சவுண்டு மாதிரி கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா நம்ம ஹெர்னாண்டஸோட வண்டியில இருக்கிற ஒரு கீச்செயின். அதே வண்டியில அவளும் செத்து போய் இருக்கிறா. கண்ணு தெரியாத நம்ம ஹீரோக்கு முடியல. ஃபீனிக்ஸை தூக்கிட்டானுங்க. அவன் ஆசையா வளர்த்த நாயை ஷேடோவை கொலை பண்ணிட்டானுங்க. அவங்களுக்குன்னு குடும்பம் மாதிரி இருந்த ஒரு பொண்ணையும் ஹெர்னாண்டஸையும் கொலை பண்ணிட்டானுங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம வில்லனோட நாய் நம்ம ஹீரோக்கு நன்றியை காட்ட வந்திருக்குது. ஆரம்பிக்கலாங்களா? ஹெர்னாண்டஸ் வண்டியில் இருக்கிற அந்த கீச்சனை எடுத்து நாயோட கழுத்தில் மாட்டி விட்டு ஒரு கயிறை கட்டி வீட்டுக்கு போடா பையா அப்படின்னு சொல்லி எடுத்தான் பாருங்க நம்ம ஹீரோ. அது நேராக நம்ம வில்லன் இருக்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு போகுது. வில்லனோட வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு கிளினிக்கே ரெடி பண்ணிட்டாங்க. டாக்டர் யாருன்னு பார்த்தா நம்ம தாமஸ். ஒரு நாள் அந்த ஷெல்டர் பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரில் நியூஸ் ஓடுச்சுல்ல, அதே டாக்டர் தான். இந்த கிளினிக்கு வெளியே இருக்கிற ஒரு குண்டனுக்கு இது நடந்துட்டு இருக்கிறதே அவனுக்கு பிடிக்கல. அதுக்கு அந்த சுத்தில் மண்டையன், இந்த ஃபீனிக்ஸோட அம்மா தான் நம்மளுக்கு போதைப் பொருளை தயாரிக்கிறவ, இவளுக்கு ஹார்ட் கொடுக்கலனா நம்மள மாதிரி டீலர்ஸ் எல்லாம் தெருல தான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறான். டாக்டர் அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணி பக்கத்தில் கொண்டு வரும்போது கரண்ட் ஆஃப் ஆகுது. டாக்டர் கரண்ட் இல்லாமல் என்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம சுத்தில் மண்டையன் மெயின் சுவிட்சுக்கு போய் என்னாச்சுன்னு பார்க்க போகிறான். முடிஞ்சான். ஷேடோவை கொன்னதுக்கு அவன் சுத்திலாலேயே அவனை போடுவான். இந்த சத்தம் கேட்டு ரெய்லன் இன்னும் ஒரு 4 பேரை மெயின் சுவிட்ச் இருக்கிற இடத்துக்கு அனுப்புவான். கீழே போய் பார்த்தா நம்ம ஹீரோ செத்த மாதிரி தண்ணி நிறைஞ்ச ஒரு தரையில படுத்திருப்பான். 4 பேர்ல 3 பேர் மெதுவா தண்ணிக்குள்ள கால் வைப்பானுங்க. அந்த 3 அதிர்வுல ஹீரோக்கு 3 பேர் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இருக்கிற எல்லா புல்லட்ஸையும் யூஸ் பண்ணி கொலை பண்ணிடுவான். ஆனா இன்னும் ஒருத்தன் இருக்கான்னு ஹீரோக்கு தெரியாது. அந்த 4ஆவதா இருக்கிறவன் நம்ம நல்ல குண்டன். இந்த விஷயம்லாம் அவனுக்கு பிடிக்கலன்னு சொன்னான்ல அவன், உன் பொண்ணை போட போறாங்க, பின்னாடி வழியா போனீனா அவங்கள நீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்றான். அந்த குரூப்ல இருந்த டாக்டர் அவசரப்பட்டு ஹீரோ போன வழியிலேயே ஓடி வரான். கருமாதி தான். ஹீரோ கொசுவை கொல்ற புகையை போட்டு அந்த புகையில ரெய்லன் கூட சண்டை போடுறான். கண்ணு தெரியாம அத்தனை குண்டையும் வேஸ்ட் பண்றான் ரெய்லன். அதுல ஒரு குண்டு அவன் பொண்டாட்டி மேல விழுந்து அவசத்துட்டா. எல்லாரும் காலி. ரெய்லனும் நம்ம ஹீரோவும் மட்டும்தான் இப்போ. புகையில கண்ணு தெரியாம பயந்து நிக்கிற நம்ம ரெய்லன் பின்னாடி போய் நம்ம தாத்தா அவனோட கண்ணை அவன் கையாலேயே நசுக்கி போட்டுட்டு ஒரு டயலாக் விட்டுறான். ஃபீனிக்ஸ் கிட்ட நான் கெட்டவன் தான், கொலை பண்ணியிருக்கேன், ரேப் பண்ணியிருக்கேன், நான் ஒரு மிருகம், நீ என்கிட்ட இருக்காத போகிறன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ரெய்லன் முதுகுலேயே சதக்குன்னு குத்திட்டான். கழுத்தை அறுக்கும்போது ஃபீனிக்ஸ் எப்படியோ ஒரு பெரிய கத்தியை வச்சு ரெய்லனை போட்டுட்டா. ஆனா ஹீரோக்கு அந்த நேரத்திலே உசுறு போயிடுச்சு, கீழே விழுந்துட்டான். இனிமேல் ஃபீனிக்ஸ் என்ன பண்ணுவா? அவ ஒரு ஷெல்டர் முன்னாடி பார்த்தால, அங்க போய் அவளோட வாழ்க்கையை வாழ்றா. இந்த கதையில ஒரு மிடில் கிரெடிட் சீன் இருக்குது. அந்த வில்லனோட நாய் ஹீரோவோட கையை வந்து நக்கிட்டு அவன் பக்கத்துல உட்காந்துக்குது. இப்போ ஹீரோவோட விரல் லைட்டா நகுந்த மாதிரி இருக்கு. நகுந்துச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா டோன்ட் பிரீத் 3 டைரக்டர் எடுக்கலாம். உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் கெட் சம் ஹை ஆன் லைஃப். திஸ் இஸ் உல்வி ஹாய். பீஸ். பை.
இல்லை என்ன நீ இப்படி சொல்லிட்ட, நம்ம சேனலுக்கு நீ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இல்லை நான் தூத்துக்குடிக்காரன்ல, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி விடு.